இன்றைக்கு 7 விதமான சபைகளை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது எபேசு சபை. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு எபேசு சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த சபையை குறித்து இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறது என்னவென்றால், இவர்கள் மிகவும் பொறுமையாய் இருந்தார்கள், பொல்லாத காரியங்களை தள்ளினார்கள், அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். இந்த சபையிலே ஒரே ஒரு குறைவு காணப்பட்டது. என்ன குறைவு என்றால், ஆதியில் இருந்த அன்பை விட்டார்கள். இந்த எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து அறிவுரை சொல்லுகிறார். என்ன அறிவுரை என்றால், ஆதியில் இருந்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லுகிறார். கடைசியாக இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது சிமினா சபை. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சிமினா சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த சிமினா சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுவது என்னவென்றால், நீ உபத்திரங்களை சகித்தாய் என்று பாராட்டுகிறார். இந்த சிமினா சபை குறை இல்லாத சபை. இந்த சிமினா சபைக்கு இயேசு கிறிஸ்து அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரை என்றால், மரண பரியந்தம் உண்மையா இரு என்று சொல்லுகிறார். இந்த சபைக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவது பெருகமு சபை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் பெருகமு சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த பெருகமு சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுவது என்னவென்றால், இவர்கள் மிகவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த சபையில் குறைவுகள் காணப்பட்டது. என்ன குறைவு என்றால், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, துர்போதகம் ஆகியவை காணப்பட்டன. இந்த பெருகமு சபைக்கு இயேசு கிறிஸ்து அறிவுரை கூறுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக பெருகமு சபைக்கு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார் என்றும், வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் புதிய பெயரையும் எழுதுவேன் என்றும் சொல்கிறார். நான்காவது தியத்திரா சபை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் தியத்திரா சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த தியத்திரா சபை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுவது என்னவென்றால், இவர்களிடத்தில் அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை, நற்கிரியை எல்லாவற்றையும் பார்த்து பாராட்டுகிறார். இந்த சபையில் சில குறைவுகள் காணப்பட்டது. எசபேல் என்கிற தவறான தீர்க்கதரிசியின் போதகத்தை கேட்டு வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும், இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்தார்கள். இந்த தியத்திரா சபைக்கு தேவனாய் கர்த்தர் அறிவுரை சொல்லுகிறது என்னவென்றால், உபத்திரம் வரும்போது தவணை நாட்களில், அதாவது குறிக்கப்பட்ட நாட்களில் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக இந்த சபைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஜாதிகள் மேல் ஆளுகை செய்யவும் அதிகாரம் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் விடிவெளி நட்சத்திரையும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஐந்தாவது சர்தை சபை. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சர்தை சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த சர்தை சபைக்கு இயேசு கிறிஸ்துவனிடம் எந்த பாராட்டும் கிடைக்கவில்லை. சர்தை சபையிடம் சில குறைவுகள் காணப்பட்டது. என்ன குறைவு என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்களுடைய கிரியைகள் நிறைவாக காணவில்லை மற்றும் மரித்து போன சபையாக காணப்பட்டது. சர்தை சபைக்கு இயேசு கிறிஸ்து சில அறிவுரைகளை கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக சர்தை சபைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்றும், ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயரை கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்றும் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆறாவது பிலதெல்பியா சபை. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் மற்றும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த பிலதெல்பியா சபை கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமலும் மற்றும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரை என்றால், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வலியுறுத்துகிறார். இந்த சபையை குறித்து வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்றால், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றும், என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்றும், என் தேவனுடைய நகரத்தின் மேல் புதிய நாமத்தை எழுதுவேன் என்றும் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏழாவது லவோதிகியா சபை. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் லவோதிகியா சபைக்கு சொல்லுகிறதாவது, இந்த லவோதிகியா சபைக்கு கிறிஸ்துவினிடமிருந்து எந்த விதமான பாராட்டும் கிடைக்கவில்லை. இந்த சபையிலே ஒரே ஒரு குறைவு காணப்பட்டது. என்ன குறைவு என்றால், ஆவியில் வெதுவெதுப்பாக காணப்பட்டார்கள். இந்த சபைக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார்.
அவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பும்படி சொல்கிறார். கடைசியாக இந்த சபையை குறித்து வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 7 சபையில் உள்ள சில பாவங்கள் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.